शीतलेत्तं जगद्धात्री शीतलेत्तं जगत्पिता शीतलेत्तं जगत्सर्वं शीतलायै नमो नमः कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् சேலத்து மகாராணி என்று போற்றக்கூடிய கோட்டை பெரிய மாரியம்மனுக்கு சேலம் 2வது அக்ரஹாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக சீர் கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் கும்பாபிஷேகம் தான் சிறப்பான முறையிலே கிட்டத்தட்ட ஒரு 15 தட்டுகள் வைத்து அந்த மாரியம்மன் நாச்சியாருக்கு சிறிய அண்ணன் என்ற பெரிய அண்ணன் கோட்டை பெருமாள், சிறிய அண்ணன் லட்சுமிநாராயண பெருமாள் அவருடைய சார்பாக நாங்கள்லாம் சேர்ந்து இந்த மாரியம்மனுக்கு இப்போ சீர் கொடுக்கணும். ஒரு சக்தி கரகம் பரப்பாடாகி வந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சக்தியோடு சேர்ந்த மாரியம்மனுக்கு அங்கே சீர் கொடுக்குறோம். கோட்டை பெருமாள் கோயிலில் 18ஆம் பேருக்குன்னு சீர் கொடுப்பார்கள். நம்ம லட்சுமி பெருமாள் கோயிலில் சக்தி கரகத்தோடு வரக்கூடிய மாரியம்மன் சீர் கொடுப்போம். நம்ம கோயில் வழக்கம் அதுதான். இன்னைக்கு மாரியம்மனை சேவிக்குமானா மாரியம்மனுக்கு என்ன விஷயம்? விஸ்போடகம் சேமிச்சு சொல்வாங்க. தமிழ் அம்மை, அம்மை நோக்க போக்கக்கூடிய ஒரே தெய்வம் மாரியம்மன் தான். பார்வதி தான் உருமாற்றம் மாரியம்மன் பேரு. சீர் கொடுக்க சேவிச்சோமானா மில்லத்துல கல்யாணம் ஆகும், உடம்புல வியாதிகள் நிவர்த்தி ஆகும். அதுக்காக மாரியம்மன் சீர் கொடுக்குறது பேரே மாரியம்மன் பேரு. மாரினா மழை, ஆடி மாசமான மழைக்கு உண்டான மாசம். மாரியம்மனுக்கு விசேஷமான அபிஷேகம் செய்யனாலே மழை இனிமையாக கொட்டு கொறிக்கிறது. ஆனா இனிமையா கொட்டினா கூட நம்ம தொந்தரவு இல்லாம மழை இருக்கு. ராத்திரி தான் மழை பெய்யுது, பகல்ல மழை இல்லை. நல்லா கவனிக்கணும் எல்லாரும். ராத்திரி தான் மழை. அம்மன் குளிர்ச்சியான மழை பெய்யுது. சக்தி அடுப்பு மழை பெய்யுது. நீ சக்தி கரங்க வரும்போது சாயந்தரம் மழை பெய்ய போறது. ஆனா அம்மனை சேவிச்ச எல்லா காரியம் ஜெயமாகும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாகா சதா நமோசுதே. எப்படி எம்பெருமா நம் பாபத்தெல்லாம் போய்க்க அனுகிரகம் பண்றவரோ எம்பெருமாடைய மாயா சகோதரி எம்பெருமாட் திருமால் தங்கை தான் மாரியம்மன். துர்கை அம்சம்தான். அவளும் மிகவும் சாந்தமானவள், பொறுமையானவள். ஆண்டாள புலமை பொறுமை கடல். ஆண்டாளுக்கு நாத்ரான் என்ற போட்ட ஒரே தெய்வம் நம்ம மாரியம்மன் தான். ஆனா அழகா துர்கையை சொல்றா, அந்தரிச்சுட்ட கனா கண்டேன். துர்கை தான் மாரியம்மனா உருமாறி வந்தவன். ஆண்டாளுக்கு நாத்தனார். ஆனா நாத்தனாருக்கு அந்நிய சீர் கொடுக்குறாங்க. அதில் விசேஷமான ஒரு பொன்மையமான ஒரு விழா செவ்வாய்க்கிழமை சேர்ந்திருக்கு. விஷயம் நன்னால் வகையான சீர்கோ சேவிச்சோமானா நம்ம காரியம்லாம் ஜெயமாகும். இல்லத்துல கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆக உடனே குழந்தை பாக்கி ஏற்படும். வியாதி நிவர்த்தி ஆகும். உடம்புல விஸ்வரகம் சொல்லக்கூடிய துஷ்டகரங்காம் கெட்ட வியாதி நிவர்த்தி ஆகும். நல்லா மழை பெய்யுது. சேலம் மாநகரம் மட்டும் இல்லை, உலகமே க்ஷேமா இருக்கும் சாஸ்திரம். ஆகையால சீர்குண வேலைமை கலந்து கொண்டு மாரியம்மனையும் உடைய பெருமானையும் லட்சுமி பெருமானை சேவிச்சோமானா இன்னைக்கு கேட்டோமானா லட்சுமி பெருமான் 25ஆம் நாள் மண்டலாபிஷேகம் பூர்த்தி ஆகுது. இன்னும் 23 நாள் இருக்கு. ஆனா நீ 25ஆம் நாள் விஷயமா பெருமாளுக்கு 5 ஆண்டு சொன்னா 5 மரியாதை மானிடரை 5 பெருக்கள் 25ஆம் நாள் கரெக்டா அமைஞ்சிருக்கு பாருங்க. ஆண்டாலும் மரியம்மனும் ஒன்னும் பிரியறதே கிடையாது. பெருமாளும் அண்ணனும் தங்கி சந்தோஷமா இருக்கா. நல்ல பெப்பேட்னால தான் என்ன விசேஷமா நன்னா. ஆகையால அனுபவம் சேவிச்சு மாரியம்மனையும் சேவிச்சோமானா எல்லா காரியம் அனுகூலமாகும். பெருமாள் லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீபதி ஆண்டு என்ன பாரு லட்சுமிநாத சமாரம்மா மார்கழி திங்கள் லட்சுமியோட பொந்திய பெருமாள் சேவிச்சோமானா எல்லா காரியம் ஏகபர சுமன் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். பெரியாழ்வார் குலதெய்வம் லட்சுமி பெருமாள் தான். அப்பேற பெருமாசனத்தை சீர் கொடுக்க போறோம். எல்லாமே சேர்ந்து கொடுக்கும் போனா எல்லா காரும் ஜெயமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகலாம் சேர்ந்து ஆண்டாலையும் சேர்த்து பெருமாளையும் சேர்த்து மாரிமை சேர்த்து எகப்பரங்க சொன்னதை பெற்று எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்க போறது. நாளை தினம் ஆடி போற விஷயம் நன்னாள். ஆண்டார் பிறந்த நாள். இன்னைக்கு நாத்தனார் சீர் கொடுக்குறா. நாளைக்கு ஆண்டாருக்கு பெருமாள் சீர் கொடுக்க போற. நாளைக்கு ஆடி போறோம் நன்னா ஆண்டார் பர்த்டே செலிபிரேஷன். நாளைக்கு எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். நாளைக்கு பௌர்ணமணிக்கு ஆண்டார் விஷயமா அலங்கார ஆனால போகிறது சேர்ந்து பிரார்த்திக்கிறோம். லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூஜான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூஜான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஜெய் ஸ்ரீராம். சேலத்து மகாராணிக்கு சின்ன அண்ணன் சீர் வழங்கினார். சேலத்து மகாராணிக்கு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆடி 18 ஆடிப்பெருக்கு அன்று பெரியண்ணன் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத தங்கைக்கு சீர் வழங்கினார். இன்று சின்ன அண்ணன் ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி சேலத்து மகாராணிக்கு சீர் வழங்கினார். இதனை முன்னிட்டு லட்சுமி நாராயண சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க தீபம் காட்டப்பட்டது. பம்பை மேளதாளங்கள் முழங்க சேலத்து மகாராணி சக்தி கரகத்துடன் 2வது அக்ரஹாரத்தில் உள்ள சின்ன அண்ணன் ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி ஆலயத்திற்கு வந்தார். சின்ன அண்ணனிடம் சீர்வரிசையை பெற்றுக்கொண்டார்.
இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் டி ரமேஷ் பாபு தலைமையில் செயல் அலுவலர் அனிதா, ஆன்மீக அன்பர்கள் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் சக்தி கரகத்துடன் திருக்கோவிலுக்கு புறப்பட்டால் அன்னை சேலத்து மகாராணி. లక్ష్మీనారాయణ దేవతా పరిపూర్ణ కృపా కటాక్ష సిద్ధిరస్తు ఇలా సెచ్చుకున్న పేరేనా ఇలా కలిపి సెచ్చుకున్నా